அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை யோகினி ஏகாதேசி. ரொம்ப விசேஷமான ஒரு ஏகாதேசி. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு இந்த வருஷத்துலேயே வரக்கூடிய ரொம்ப முக்கியமான 2 யோகங்கள் இருக்குது. அப்படிப்பட்ட முக்கியமான ஒரு ஏகாதசி திதி பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகள் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை பார்க்கலாம். விரதங்களே மிக முக்கியமான உயர்வான விரதம் எதுன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய ஏகாதசி விரதம் தான். ஒருத்தங்க செஞ்சிற பாவங்கள் எல்லாமே யார் ஒருத்தங்க அந்த ஏகாதசி விரதம் இருக்கிறோமோ அவங்களுடைய பாவங்களானது நிச்சயம் விலகி ஓடிவிடும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. வாழ்க்கையில் இருக்கிற நம்முடைய கஷ்டங்களாக இருக்கட்டும், துன்பங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே போய் நமக்கு எப்படிப்பட்ட உயர்வான புண்ணிய பலன்கள் கிடைக்குமோ அது எல்லாமே இந்த ஏகாதசி விரதத்தில் கிடைக்கும். ஆனால் இந்த ஆனி மாதம் வரக்கூடிய தேய்பிரை ஏகாதசி ரொம்ப முக்கியமான ஒரு ஏகாதசி. வருஷத்தில் எல்லா நாளும் தான் ஏகாதசி வருது. ஆனால் நம்ம தவற விடக்கூடாத ஒரு விரத நாட்கள் சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா, ரொம்ப முக்கியமான விசேஷமான ஒரு நாள்னு. அப்படி சொல்லக்கூடிய ஏகாதசி தான் இந்த யோகினி ஏகாதசி. இந்த நாளில் ஏகாதசி திதி மட்டும் இல்லாமல் மற்ற ஒரு 2 யோகங்கள், முக்கியமான யோகங்கள், இது எல்லாமே கூடி நாளைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாளாக இருக்குது. அதை பற்றின ஒரு சிறப்பு பதிவு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். பெருமாளுடைய பரிபூர்ண அருள் நமக்கு கிடைக்கிறதுக்காகவும் நம்முடைய பாவங்கள் எல்லாம் போக்கிக் கொள்வதற்காகவும் ஏற்ற ஒரு விரத நாள் தான் ஏகாதசி விரதம். ஒரு வருஷத்துக்கு மொத்தம் 24 ஏகாதசி இருக்குது. அதாவது ஒரு மாதத்துக்கு 2 ஏகாதசி, அப்படி 24 ஏகாதசி இருக்குது. அந்த முறையில் பெருமாளுக்கு ஏகாதசி திதிங்கிறது ரொம்ப விசேஷமானது. ஆனால் சில நாட்களில் வரக்கூடிய ஏகாதசி இருக்குது பார்த்திங்களா, அதுவும் இந்த ஆனி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி ரொம்ப விசேஷமான ஒரு நாளாம். எதற்காக இந்த ஆனி மாதத்தில் வரக்கூடிய ஒரு ஏகாதசிக்கு ரொம்ப சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஏகாதசிக்கு யோகினி ஏகாதசின்னு ஒரு பேர் இருக்குது. யார் ஒருத்தங்க இந்த விரதத்தை கடைப்பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான இன்பங்கள் நிச்சயம் ஏற்படும். இந்த யோகினி ஏகாதசியோட ரொம்ப விசேஷம் எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த விரதம் இருக்கிறவங்களுக்கு பிறப்பு இறப்பு சுழற்சியில் சிக்காமல் விடுபடுவாங்களாம். ஒரு யோகினி ஏகாதசி விரதம் இருந்தால் நீங்கள் 88,000 அந்தணர்களுக்கு, பிராமின் அவங்களுக்கு நம்ம அன்னதானம் கொடுத்த புண்ணிய பலன்கள் நமக்கு கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் வைகுண்ட பதவி நிச்சயம் என புராணங்கள் சொல்லுது. அப்படிப்பட்ட மிக உயர்வான சிறப்பு மிக்க யோகினி ஏகாதசி. அப்படிப்பட்ட ஏகாதசி நாளை, அதாவது ஜூலை 2ஆம் தேதி காலையில் 9:24 வரைக்கும் தான் இருக்குது. அதாவது இன்றைக்கி ஜூலை 1ஆம் தேதியே ஆரம்பிச்சிருது. ஆனால் எப்பயுமே சூரிய உதயத்தை வச்சு தான் நமக்கு ஏகாதசி கணக்கிடப்படுவாங்க. அதனால் யோகினி ஏகாதசியானது நாளை ஜூலை 2ஆம் தேதி தான் கணக்கிடப்படுது. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான விரத நாட்களில் இந்த திதி மட்டும் இல்லாமல் திரிபுஷ்கர யோகமும் சர்வசித்தி யோகமும் சேர்ந்து வருது. இது ரொம்ப தவற விடக்கூடாத முக்கியமான ஒரு ஏகாதசி திதியாக நம்ம கருதப்படுது. நிறைய பேருக்கு ஏகாதசி திதி அன்னைக்கு நல்ல விரதம் எடுப்பாங்க. ஆனால் ஒரு சிலரால் விரதங்கள் இருக்கக்கூடிய பழக்கங்கள் இருக்காது. ஏன்னா ஆஃபீஸ்க்கு போக முடியாது, இல்லாட்டி வீட்டில் எங்களால் பண்ண முடியல, சாப்பிடாமல் இருந்தால் மயக்கம் வரும், அப்படிங்கிற காரணத்தால் இருக்க மாட்டாங்க. நீங்கள் விரதம் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை இருக்க முடியாட்டியும் பரவாயில்ல, நாளைய தினம் மட்டும் நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரே ஒரு நெய் தீபம் கொஞ்சோண்டு ஒரு அரை மணி நேரம் எரியிற மாதிரி இருந்தால் கூட பரவாயில்லைங்க. சின்ன அகலில் பெருமாளை சாட்சாத்தமாக நீங்கள் நினச்சிட்டு ஒரு அகல் தீபம் மட்டும் நீங்கள் ஏற்றிட்டு சுவாமிக்கு ஒரு 2 துளசி இலை உங்ககிட்ட கிடச்சா கூட போதும். நாளைய தினம் உங்கள் பக்கத்தில் கடைகளில் இந்த பூஜை நம்ம கோவில் பக்கத்துலலாம் கண்டிப்பாக கிடைக்கும். அப்படி நீங்கள் கிடச்சா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் நாளைக்கு வாங்கி சுவாமிக்கு நீங்கள் வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்ம பஞ்சபாத்திரத்தில் நிறைய பேருக்கு துளசி போடுற பழக்கங்கள் இருக்கும். ஆனால் ஒரு சிலருக்கு அது கிடைக்காது. அப்படி நாளைக்கு எப்படியாச்சும் நீங்கள் துளசி மட்டும் வாங்கி பஞ்ச பாத்திரத்தில் துளசி தீர்த்தம் மட்டும் நீங்கள் சுவாமிக்கு வச்சுட்டு 2 கல்கண்டு, உங்களால் முடிஞ்சது கல்கண்டு, உலர் திராட்சை, ஆனால் கல்கண்டாக இருந்தால் கூடுதல் விசேஷம். பெருமாளுக்கு மட்டும் அப்படி வச்சு மட்டும் பாருங்களேன். நாளைய தினம் வச்சு உங்களுடைய கோரிக்கைகள் சொல்லி நீங்கள் வணங்கி பாருங்கள். நிச்சயம் நீங்கள் வாழ்க்கையில் என்ன எதிர்பார்த்து பெருமாள் கிட்ட நாளைக்கு கேட்குறீங்களோ அந்த நீங்கள் என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ நிச்சயம் நடக்குங்க. அப்படிப்பட்ட ரொம்ப விசேஷமான ஒரு ஏகாதசி. நாளைக்கு உங்களுக்கு என்னெல்லாம் பெருமாளுடைய ஸ்லோகங்கள் தெரியுதோ அந்த இது நீங்கள் சொல்லலாம். அப்படி இல்லாட்டி விஷ்ணு சகசரநாமம் நீங்கள் கூகுள்லேயோ யூடியூப்லேயோ போட்டு விட்டால் கூட உங்களுடைய வேலைகள் செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
அது பாட்டுக்கு பாட்டு ஓடிட்டுருக்கும். உங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு புண்ணிய பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. நீங்களே ஆத்மார்த்தமாக மனசுக்குள்ளே ஓம் நமோ நாராயணா இல்லாட்டி கோவிந்தா அப்படிங்கிற ஏதாவது ஒரு நாமங்கள் நம்ம சொல்ல 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 நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப சந்தோஷங்கள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நாளைய தினம் இந்த ஏகாதசி தேதிங்கிறனால உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு தான தர்மங்கள், ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த நாளில் வந்து நிச்சயம் பசித்தவர்களுக்கு ஏதாச்சும் ஒரு உணவு வழங்கணும். அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுடைய தாகத்தை வந்து நம்ம தீர்க்கணும். அது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய புண்ணிய பலன்கள் தேடித்தருமோ. அதனால் உங்களுக்கு என்ன முடியுதோ யாருக்காச்சும் ஒரு உணவு பொட்டலமோ இல்லை ஏதாவது ஒரு வகையில் அடுத்தவங்களுக்கு நம்ம பண்ணுற தான தர்மங்களானது நமக்கு வந்து நிறைய புண்ணியங்கள், நல்ல செல்வ வளம், மகிழ்ச்சி இது எல்லாமே கிடைக்குங்க. அதோட நீங்கள் நாளைக்கு யோகினி ஏகாதசி அன்னைக்கு பெருமாளுடைய இஷ்டமான மஞ்சள் நிற ஆடை அணிந்து மஞ்சள் நிற பூக்களால் சுவாமிக்கு நம்ம வழிபடணும்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயம் நமக்கு பரிபூர்ண அருள் கிடைக்குங்கிறது சாஸ்திரங்கள் சொல்லுது. அப்படிப்பட்ட நல்ல ஒரு அம்சமான இந்த ஒரு யோகினி ஏகாதசியை, அதுவும் நல்ல திதியோடு கூட சேர்ந்து வந்திருக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு நாளை தயவு செஞ்சு தவற விடாதீங்க. நீங்கள் விரதம் இல்லாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் இறை நாமங்கள் நம்ம சொல்ல நம்முடைய வீட்டில் பூஜை அறையில் ஒரு தீபம் மட்டும் ஏற்றி நீங்கள் வழிபட்டு பாருங்களேன், நிச்சயம் பெருமாளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக உங்கள் குடும்பத்துக்கு கிடைக்கும். இந்த பதிவானது உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் கொடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.